பார்த்து வர மாட்டியா? ரோடு இந்த லட்சணத்தில் இருந்தால் இப்படி தான் வர முடியும். தமிழா? எப்படா இருக்க? அடா அன்பு, எப்படா இருக்க? சிவாவா, நம்ம வீடு இங்கே தான், வா வீட்டுக்கு வா. வாப்பா, அந்த உட்காயிடும். அப்புறம் அன்பு, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா? எங்கள் வீட்டில எல்லாம் நல்லா இருக்காங்க. அப்புறம் என்ன காலையிலேயே வெள்ளை வட்டி கட்டிட்டு கிளம்பியாச்சு. அவன் என் நண்பர் கூட வேலை பார்க்குறாரு, தவறிட்டாரு. சரி, அதான் போய் பாட்டு வரலாம் அப்படின்னு. நண்பங்கிற யாரு? ஏன் என்னாச்சு? மாரடைப்புல தவறிட்டாரு. வயசு என்ன ஆகுது? என்ன ஒரு 42 இருக்குப்பா. என்னப்பா 42 வயசுங்கிற இப்பவே ஹார்ட் அட்டாக் அப்படின்னு என்னப்பா இருக்கான்? ஆமாப்பா, அவருக்கு இல்லாத கெட்ட பழக்கமே இல்லை, போய் சேர்ந்துட்டாரு. அப்படியா? அப்படியே தான் வீணா போறாங்க. ஆமா, நீங்க எங்க காலையில நேரமா இந்த பக்கம்? அட நானே என் நண்பனோட மனைவிக்கு வந்து விசுவம் பார்க்க போறாங்க. ஏதோ ரத்தம் குறைவா இருக்காமா, ரத்தம் கொடுக்கணும்னு சொன்னாங்க அப்படின்ட்டு வந்தேன். அதான் அவங்க கூட்டிட்டு மருத்துவமனைக்கு போகணும். என்னப்பா ரத்தம் கொடுக்குறங்கிற? ரத்தம் கொடுத்து உனக்கே தான் ஆயிரம் போகுதுப்பா. என்னப்பா இந்த காலத்துல எப்படி இருக்கீங்க? எப்ப ரத்தம் கொடுக்கறதுனால எனக்கு என்னப்பா கெடுதல் வந்துடும் போது, எனக்கு என்னப்பா பிரச்சனை வந்துடும் போது? ரத்தம் கொடுக்கறது நல்லதுதான். என்னன்னா இப்போ 42 வயசுல ஒரு நண்பன் தவறிட்டாருன்னு சொன்னேன். அவருக்கு ஏகப்பட்ட கெட்ட பழக்கம் இருக்குது. ஏகப்பட்ட கெட்ட பழக்கம் இருக்கிறவங்க மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறியா? கெட்ட பழக்கம் இல்லாதவங்களும் வந்து 45 வயசுல ஹார்ட் அட்டாக் வரத்தானே செய்யுது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு வந்து நீ வந்து நீண்ட நாளாக வந்து ரத்தம் கொடுக்காமல் இருக்கிற, அதே போல் வெளியில் போய் நம்ம உணவுகள் சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது எந்த கெட்ட பழக்கமே இல்லைன்னா கூட உன் உடம்புல தன்னை வாக்கில் கொழுப்பு கூட்டிகிட்டே இருக்கும். அந்த கொழுப்பாகப்பட்டது ரத்த குழாயில் போய் அடைப்பு ஏற்படும் போது தான் உனக்கு வந்து மாரடைப்பு வருது. அதனால் நம்ம ரத்தம் கொடுக்கறதுனால நமக்கு கெட்டதெல்லாம் இல்லை, நம்ம வந்து ரத்த தானம் செய்யலாம். என்னப்பா நீ சொல்கிறத பார்த்தா வந்து கெட்ட பழக்கம் இருக்கிறவங்களுக்கு வருது, கெட்ட பழக்கம் இல்லாதவங்களுக்கு வருது அப்படின்னா வந்து எல்லா கெட்ட பழக்கம் எல்லோரும் பண்ணலாமா? எப்படிலாம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கெட்ட பழக்கம் இல்லாதவங்களுக்கெல்லாம் வருது, 45 வயசுலேயே வரும், 50 வயசுலேயே வருது அப்படின்னா எப்படி நம்ம தாத்தா அப்பாலாம் வந்து எப்படி 85 வயசு 90 வயசு 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க? என்னப்பா சொல்கிற நீ? சொல்கிறது ஒரு வகையில் அப்பா தாத்தாலாம் வந்து 85 வயசு வரைக்கும் 100 வயசு வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னா அது வந்து அன்னைக்கு உணவு முறை அந்த மாதிரி. இன்னைக்கு உணவு எல்லாமே விஷமே ஆயிடுச்சு. இந்த உணவோட நீ வந்து கெட்ட பழக்கம் சேரும்போது 40 வயசில் ஹார்ட் அட்டாக் வருது. இதே வந்து அந்த பழக்கமெல்லாம் இல்லை, நீ வந்து குருதி கொடையும் பண்ணிட்டு ரத்த தானமும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ ஒரு 60-65 வயசு வரைக்கும் இருக்கலாம். அப்புறம் உன் விருப்பம். நான் ரத்த தானம் பண்ணுவேன், நான் பண்ணணும், எனக்கும் நல்லது, என்னை சார்ந்தவங்களுக்கும் எல்லாத்துக்குமே நல்லது. அது எனக்கு நேராச்சு, நான் கிளம்பிட்டா. இருப்பா இருப்பா இருப்பா, ஏப்பா எவ்வளோ கோவப்படுற? சரிப்பா, நீ போய் ரத்தம் கொடு. இனிமேல் நானும் ரத்தம் கொடுக்க போகிறேன். யாராவது கேட்டாங்கன்னா ரத்தம் வேணும்னு கேட்டாங்கன்னா O+வோடது என்னை கூப்பிடு, நானும் வந்து கொடுக்குறேன். சரியா? ஏகப்பட்ட கெட்ட பழக்கம் இருந்து அவன் போயிட்டான். அவன் போனது ஒரு வகையில் கெட்டதுன்னா கூட இந்த பல வருஷமாக சரி பண்ணாமல் இருக்கிற இந்த ரோட்டால் அன்பை பார்த்தோம். அன்பை பார்த்ததுனால நல்ல விஷயங்கள் நிறையா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதை தான் கெட்டதுலேயும் ஒரு நல்லதுங்கிறாங்களோ? பெரியவங்க சொன்னால் சரியாதாப்பா இருக்கும்.